சர்வவிக்னஹரம் தேவம் சர்வவிக்னவிவர்ஜிதம் சர்வசித்திப்பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். எப்போவுமே அந்த நாள் எனக்கு ஒரு சக்தியான நாளாக மாறிச்சுன்னா இன்றைக்கி எடுக்கிற காரியம் வெற்றி நமக்குள்ள ஒரு பெரிய தெம்பு கிடைக்கும். அந்த நாள் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன தான் சொன்னாலும் சார் எனக்கு தான் லக் இல்லை சார் அப்படி நம்ம உட்காந்துட்டுருப்போம். லக் இருக்குங்க, இறைவன் நமக்கு எப்போவுமே துணை இருப்பார், நம்ம வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சி நான் ஆரம்பிக்கிறேன். முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தில் உங்களுடைய பலாபலன்கள் இறைவனுடைய அனுகிரகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எனக்கு நிறையா பேர் சார் உங்கள்கிட்ட அந்த யானைக்கண் படம் வாங்கினேன், அந்த யானைக்கண் படம் வச்சது உண்மையாகவே நல்லவா மட்டும் வீட்டுக்கு வரா சார், அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியம் அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் சொல்லின்னு இருக்கா. அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா வெளிநாடுகளில் இருந்துட்டு இருக்கிறவங்க, குறிப்பாக அவங்க அப்பாயின்மெண்ட் எடுக்கும்போது நான் சொன்னேன் இந்த மாதிரி தைப்பூசத்துக்கு வரேன்னு, எவ்வளோ கால்ஸ் இவ்வளோ அன்பு, இவ்வளோ பேர் நம்ம மேலே இந்த நிகழ்ச்சி மேலே அன்பு வச்சுட்டு நம்மளுடைய சொல், நம்மளுடைய வாக்கு, நம்மளுடைய பேச்சு இது இத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியவே. எங்கள் ஃப்ளாட்டில் கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா 22 ஃபேமிலி இருக்குது சார். அவள் அத்தனை பேர்ட்டையும் உங்களை பற்றி நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக வரணும், எங்கே தங்குறீங்க, எங்கள் ஊருக்கு வாங்க சார்னு நிறைய பேர் குறிப்பாக சொல்லியிருக்காங்க. உண்மையாகவே நம்மளுடைய தமிழர்கள் உலகெங்கும், குறிப்பாக மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ளதாக இருந்துட்டு இருக்குங்கிறதுல சந்தோஷப்படுறேன். மேலும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது பேர் பஞ்சாங்க குறிப்புன்னு பேர். ராகு காலை யமகண்டம் எப்போவுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் நம்ம 12 ராசிக்கு உண்டான பலாபலனை பார்ப்போம். 21/1/2024 சோபகிருதோடம் தை மாதம் 7ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் காலை 6:02 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. இன்றைய திதி இரவு 9:58 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரை, கன்னி, துலாம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. இன்னைக்கு ஏகாதசி சுபமுகூர்த்த நன்னாளாக இருக்குது. கிருத்திகை ரோகிணி காலையில் 6:02 வரைக்கும் இருக்குது இல்லையா. அதுக்கப்புறம் ரோகிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம். அதில் ஏகாதசி, ரோகிணி நட்சத்திரத்தில் ஏகாதசி வருது, இன்னும் ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதை பற்றி நம்ம ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவர்களுக்கு புதியுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டேன். இந்த சார் நீங்கள் எனக்கு பிறந்தநாள் இருந்தது சார், நீங்கள் உங்களுடைய நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் உண்மையாகவே நான் கேட்டு என் லைஃப்பில் நிறையா மாற்றங்கள் பண்ணிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தா. குறிப்பாக பார்த்துட்டேன்னா இப்போது இடையில கோயம்புத்தூர் போயிருந்தேன். கோயம்புத்தூரில் ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன் ஹாஸ்பிட்டல் சம்மந்தமாக. அது பக்கத்தில் சும்மா ஃபோன் பேசி நடந்து போயிட்டு இருந்தேன். அங்கே இருக்கிறவங்க பார்த்து எங்கேயோ அங்கேருந்து பார்த்துட்டே இருந்தாங்க. ஃபோன் பேச அப்படி நடந்து போயிட்டு அங்கேருந்து நடந்து திருப்பி பார்த்துட்டு, சார் நீங்கள் மகேஷ் ஐயர் தானே? ஆமாம், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார், நீங்கள் தயவுசெய்து வாங்க சார் வீட்டுக்கு, தயவுசெய்து வாங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் அவங்க ரொம்ப ஆனந்தப்பட்டாங்க. உண்மையாகவே இந்த பொங்கல் அன்றைக்கி உங்களை சந்திக்கணும்னு சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல. காலையில் தான் உங்கள் ப்ரோக்ராம் பார்த்தேன், இப்போ பார்க்குறேன் சார், ரொம்ப ஆனந்தமாக இருக்குன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இந்த பக்கம் வந்தார். அதுக்கப்புறம் அவர் சொன்ன விஷயம், சார் பிறந்த நாள் அன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவாளுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சி சார்பாக வாழ்த்துக்கள்னா, எனக்கு நீங்கள் என் பிறந்த நாளைக்கு நீங்கள் வாழ்த்துக்கள் சொன்ன மாதிரியே ஒரு சந்தோஷமாக நான் ஃபீல் பண்ணேன் சார் அப்படின்னு சொல்கிறது உண்டு. என் கூட திருவண்ணாமலை இந்த மாதிரி நம்ம 3 மாதத்துக்கு ஒருக்கா போடக்கூடிய இந்த 6 படி வீடு இல்லாத ஒரு காஷி யாத்திரை இந்த மாதிரி வரும்போது அவங்க சொன்னது, சார் நாங்கள் டிவியில் பார்த்துட்டு இருந்தோம், நான் உங்களை பல நிகழ்ச்சிகளில் பார்த்துட்டு இருந்தோம், இப்போ நேரில் உட்காந்து பார்க்குறோங்கிறது உண்மையாகவே 2019 பார்ப்பனாங்கிற ஆச்சரியம் இப்போ பாருங்கள் உட்காந்து பேசின்னு இருக்கேன், ரொம்ப சந்தோஷம்னு சொல்கிறேன். இது அத்தனையுமே ஜோதிடம்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, கிரகங்கள்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம வாழ்க்கையை வகுக்கக்கூடிய அற்புதமான, அதை அனுபவிக்கிறவா, அதை ஃபாலோ பண்ணுறவாளுக்கு அதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிய வரும். இன்றைய தினத்தில் நம்ம 12 ராசி உண்டான விசேஷமான பலாபலன்கள் இதோ பார்க்க போகிறோம். மேஷ ராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி நிறைய ஒரு சில விஷயங்களில் பணம் சம்மந்தமாக கண்டிப்பாக நீங்கள் நினைப்பீங்க. இன்றைக்கி கிரகநிலை உங்களுக்கு அப்படி இருந்திருக்கு. பணம், வீடு சம்மந்தமாக கண்டிப்பாக நினைப்பீங்க. தாயார், மாமியார், அதுமாதிரி அம்மா வகையில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களுடைய சில விஷயங்கள் பற்றி நிறைய யோசிக்கக்கூடியதாக இருக்குது. அவளுக்கு உடம்பு சரியில்லை, இவங்க யாரோ ஒருத்தர் மூலமாக இந்த செய்திகள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். குறிப்பாக வீடு சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு இந்த தினத்தில் காதில் கேட்கக்கூடியதாக இருக்கும். பிரயாணம், இடம் விட்டு இடம் மாற்றம்,
ஒரு முக்கியமான நபர்களை சந்திக்கிறது, ஒரு முக்கியமான விஷயத்துக்காக போகிறது, ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறது, இந்த பர்ச்சேஸ்க்காக செலவு பண்ணுறது, ஒரு பிரயாணத்துக்காக ஒன்று விஷயத்தை பர்ச்சேஸ் பண்ணுறது, இது போன்ற சில காரியங்கள்லாம் நடக்கக்கூடியதாக இருக்கும். நான் எதிர்பார்க்கவே இல்லை, இது இன்றைக்கி செலவாயிடுத்தே அப்படின்னு யோசிப்பேல். பின்னாடி வரவுகள் வரக்கூடியதாக இருக்கும். முதலீடு, அதே மாதிரி தத்தெடுக்கிறது, இது போன்ற விஷயங்கள் பற்றியெல்லாம் இன்றைய தினத்தில் நீங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். மேஷ ராசி அன்பர்களே, ஒரு தொழில் பண்ணுறதுக்காக முதலீடு சம்பந்தமான சில காரியத்தை பற்றி யோசிப்பில். சில பேர் இந்த வாக்கிங் போகும்போது பார்த்துட்டேன்னா இவா நடக்கணும்னே அவங்க ஸ்பீடாக நடப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே மண்ட நடந்துட்டு இருப்பா. எத்தனை ரவுண்ட் ஆச்சு? 5 நினைக்கிறேன், 6 நினைக்கிறேன்னு சொல்லி கெஸ்ஸு வாங்கி அப்படியே நடப்பா. மற்றவாளுக்காக வேக வேகமாக. இதில் என்ன பிரயோஜனம் இருக்குன்னா, அதாவது நம்ம போனோம்னா 10 ரவுண்டு இப்படி சுற்றி வருவோம். ஆனால் மற்றவா கூட போனோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்காக ஒரு 2 ரவுண்டு சேர்ந்து சுற்றுவோம். எத்தனை கணக்கு மறந்து போய்டும். அந்த வேகம், அப்படி பேசுகிறதுல ஒரு கவனம், இந்த மாதிரி இன்றைய தினத்தில் உடம்பை பற்றிய சிந்தனைகள் மனசில் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது, நம்ம தற்காப்பு கலை கற்றுக்கிறது, நம்ம இது கற்றுக்கிறது அது கற்றுக்கிறது, அப்படி ஜாலியாக ஒரு சில விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கண்டிப்பாக இன்றைய தினத்தில் ஏற்பட்டுருக்கும். நான் யோகா கிளாஸ் எடுப்பேன். அப்படி இந்த யோகா கிளாஸ் எடுக்கும்போது அப்போ பார்த்துட்டேன்னா ஃபஸ்ட்டு பேசிக், இன்டர்மீடியட், அட்வான்ஸ் கிளாஸ்னு 3 கிளாஸாக பிரித்து வச்சுட்டுருக்கேன். அட்வான்ஸ் மேக்ஸிமம் டைரெக்டாக எடுக்க முடியாது. ஃபஸ்ட்டு பேசிக், அவளுக்கு என்ன தெரியும் தெரிஞ்சுட்டு ஃபஸ்ட்டு பேசிக் முந்தி நான் சொல்கிறது. அப்போது அத்தனை பேரும் கேட்குறது, சார் நான் ஆக்சுவலி படிச்சிருக்கேன் சார், நான் டைரெக்டாக இன்டர்மீடியட்டுக்கு போயிடலாம். இல்லை சார், அது கற்றுக்கணும். இல்லை சார், நான் டைரெக்டாக இன்டர்மீடியட் போய்ட்டலாம். உடனே அவள் அதை கற்றுப்பாள். எடுத்தோடனே லைட்டாக இன்டர்மீடியட் போனேன், சார் பேசாமல் பேசிக்லேருந்து வந்துடலாமா? 2வது நாள் 3வது நாள் சொல்லுவாள், பேசிக்லேருந்து வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் சார். இதை தான் நான் ஃபஸ்ட்டு டே சொன்னேன், கேட்டலா? நான் ஃபஸ்ட் டே சொன்னேன்னு. அந்த மாதிரி இப்போ எடுத்த உடனே அடுத்த விஷயத்துக்கு போயிடணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அப்படி இருக்கக்கூடாது. ஸ்டே அண்ட் காம் அண்ட் கோன்னுவோம். அதாவது நிறுத்தி நிதானமாக யோசித்து நின்று அதுக்கப்புறம் அது செயல்பட்டோம்னா கண்டிப்பாக வெற்றி பெறும். மேஷராசி நண்பர்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைக்கி உங்களுடைய நாள். நீங்கள் பாசிட்டிவான திங்கிங்கில் காலையில் ஆரம்பிச்சேல் குறிப்பாக உங்களுக்கு நாள் சக்ஸஸாக போகும். இல்லை சார், எங்கே 2024 வந்துருச்சு, எல்லாம் நல்ல நேரம்னு சொல்கிறாங்க, எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உழைச்சா காசு சார் அப்படின்னு சொல்லி உழைக்காமல் உட்காந்துட்டுருக்காரு. இப்படி சில பேர் பேசுவா. தயவு செய்து சொல்கிற, பாசிட்டிவாக இருங்கோ, நல்லதாக பேசுங்க, இது முடியும்னு சொல்லுங்க. எல்லாத்துட்டையும் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு நாலேஜ் படுத்திக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. நேரத்தை பேச்சின் மூலமாகவோ கனவின் மூலமாகவோ நேரத்தை தூக்கத்தின் மூலமாகவோ தயவு செய்து கழிக்காதீங்க. அந்த நேரத்தை வேலையின் மூலமாக பிரயோஜனமாக பக்தியோ அல்லது உங்களுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய நேரத்துக்காக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் இன்றைய நாள் உங்கள் பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ஐடியாஸை மற்றவாட்ட சொல்லுங்கள், தப்பு கிடையாது. உங்களுக்கு ரொம்ப பிடித்தமானவாக இருந்தால் சொல்லுங்கள். இல்லைனா ஃபஸ்ட்டு உங்களுக்காக பயன்படுத்திக்கோங்க. மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரும். இன்றைக்கி ஐடியாஸ், நாளைக்கு அது எக்ஸிக்யூட்டிவ் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு. மிதுன ராசி நேயர்களே, பிரயாணத்தை பற்றிய சிந்தனைகள் இருக்கும். கண்டிப்பாக பிரயாணங்களும் உங்களுக்கு இருந்துகிட்டு ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் என்பது தேவை. குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ இருக்கும். வான்னு கேட்க அவனு எனக்கு கோபம் வருது, பேசாமல் பயங்கரமாக கோபம் வருது அப்படின்னு சொல்லி அந்த கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை சொல்லுவாள். திருப்பி பேசுவாள், திருப்பி அப்போ தான் அது சண்டையாக மாறும். அப்போ அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த டயத்தை நம்ம பிரயோஜனமாக, எதுக்கு இந்த சண்டையில் வேண்டாம், அப்படி விலகி போயிடுவோம் அப்படின்னு சொல்லி தள்ளி இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அது பாருங்கள். அந்த நேரத்தை கடந்து விட்டால் உங்களுக்கு எல்லா விஷயமும் சக்ஸஸ் ஆகிறதுக்குள்ளான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரம் நம்ம யாராவது டிமோட்டிவேட் பண்ணால் ஒருவேளை நம்ம அப்படி இருப்போமோ நம்மோ அப்படின்னு நீங்களே சில நேரம் நம்பக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். கண்டிப்பாக இல்லை. நீங்கள் மிகப்பெரிய வெற்றியானால் மிகப்பெரிய சமயோஜித யோசனையை கொண்ட அற்புதமான ஒரு ராசி தான் மிதுன ராசி. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்திக்கிட்டு எந்த காலத்துலையும் எந்த சூழ்நிலையிலும் ஜெயிச்சு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நெகட்டிவாக இருந்தாலும் அதை பாசிட்டிவாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையா இருந்துருக்கு. இழந்ததெல்லாம் போகட்டும், இனிமேல் என்ன லாபம்னு யோசித்து செயல்படக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. தந்தை தாயை பார்த்து கொண்டு அவர்களுக்கு உண்டான சேவைகளை செய்து கொண்டு, அதே மாதிரி சகோதர சகோதரிக்கு தேவையான சில உதவிகள் செய்யக்கூடிய அற்புதமான நாள். படிப்புக்காக செலவு பண்ணுவீங்க, அதே மாதிரி மருத்துவத்துக்காக செலவு பண்ணுவீங்க. சில விஷயத்துக்காக யாராவது கேட்டானோ உடனே ஹெல்ப் பண்ணக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. மிதுன ராசி நேயர்களே.
கடக ராசி அன்பர்களுக்கு நல்ல யோசனை, அந்த யோசனைக்கு ஏற்ற செயல்பாடுகள் வரும். நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்துக் கொள்வீங்க. அப்போ போகிறதுக்கு முன்னாடி அந்த காரியம் நடந்துவிடும். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா சில பேருக்கு ஃபோன் பண்ணி எடுத்து பேசிகிட்டே இருக்கா, பேசிகிட்டே இருக்கா. சரி பேசிகிட்டே இருக்கா, வைக்கணும்ல? வைக்க மாட்டேன். அவள் எதாவது நினச்சிருந்தானா என்ன பண்ணுறது? அப்போ நீங்கள் 2 கால் பேசுவீள், இங்கேயும் பேசுவீள் அங்கேயும் பேசிகிட்டே இருக்கா. அப்படி மியூட் போட்டு நீங்கள் சொல்லுங்கள், இல்லை அவள் பேசிகிட்டு இருக்கட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு இந்த பக்கம் கேட்டுருப்பீள், இந்த பக்கம் பேசிகிட்டு இருப்பீள். இந்த மாதிரி இன்றைய தினத்தை உங்கள் எனர்ஜியை இந்த மாதிரி சில விஷயங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவேன். வேறு வழி கிடையாது. அவளும் முக்கியம், இவங்களும் முக்கியம் அப்படின்னு சொல்லி டீல் பண்ணுவீங்க. இவங்க ஒரு நாள் ஃபோன் பண்ணும்போது நம்மளுக்கும் இப்படி தான் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. அதனால் தயவுசெய்து மற்றவா முன்னாடி இந்த மாதிரி காரியங்கள் செய்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. அதே மாதிரி அதிக டென்ஷன் ஆகக்கூடாது. எல்லா காரியத்தையும் நீங்கள் அழகாக நகர்த்து, முந்தி எப்படி கூலாக நகர்த்துவோ அந்த மாதிரி நகர்த்தி செல்லக்கூடிய வாய்ப்புகள் இறைவன் கொடுத்தா நீங்கள் அதே மாதிரி செயல்படுத்தலைன்னா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பிரிந்தவா ஒன்று சேருவா, ஒற்றுமைகள் கூடி வரும். வழக்கு பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறவாளுக்கு சில விஷயங்கள் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய நியாயம் உங்களுக்கு சாதகமாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இடம் சம்பந்தமான விவகாரங்கள்லேருந்து விடுபடுவீங்க. ரொம்ப நாள் இந்த குழப்பத்திலேருந்து ஒரு தெளிவு பெறக்கூடியதாக இருக்கும். ரொம்ப வயசானவாளை கூடமாட இருந்து கவனித்துக் கொள்வது மிக அவசியம். கடகராசி நேயர்களுக்கு சிம்ம ராசி அன்பர்களே, நல்ல காரியத்துக்காக நீங்கள் யோசிப்பீங்க. எங்கேயாவது நம்ம போயிட்டு வந்துடுவோமா? ஏன்னா உட்காந்துருந்தோம்னா அதே சிந்தனை மனசில் வந்துட்டுருக்கு, இதை பற்றியே யோசனை வந்துட்டுருக்கு. நம்ம வந்து எங்கேயாவது ஒரு ரவுண்ட் போயிட்டு வரோம். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக பிரயாணம் பண்ணக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, கம்ப்யூட்டர் வாங்குறது, லேப்டாப் வாங்குறது, கேஜெட்ஸ் வாங்குறது, இது போன்ற காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக நடக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில பேர் ஐ டெஸ்ட்டு, அதே மாதிரி பார்த்துட்டேன்னா இந்த பாடி செக்கப்பு, அதே மாதிரி சில டாக்டருடைய சில கன்சல்டேஷன், இது போன்ற விஷயங்களுக்காக இன்றைக்கி டயத்தை ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. பிஸ்னஸ்க்கு உண்டான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்பு மாதிரி நீங்கள் போன காரியங்கள் உங்களுக்கு வெற்றி பெறும். யாராவது ரொம்ப நிதானமாக அதான் வரேன் அதான் அப்படின்னு நிதானமாக அதை வந்துட்டுருக்கேன் பிடிக்கவே பிடிக்காது. இவ்வளோ ஸ்லோவாக இருக்கார். நமக்கு ஒரு நாள் இருந்தோம்னா நம்ம பைத்தியம் பிடிச்சிக்கணும். நம்ம ஒச்சு இவா வேண்டாம் நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு விட்டுட்டு நீங்கள் போயிட்டு வந்துடுவேன். ஒரு தடவை அனுபவப்பட்டுனா உங்களுக்கு ரொம்ப அழகாக தெரிஞ்சுவிடும். அது உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கா, மிகப்பெரிய பதவியில் இருந்துட்டு இருக்கிறவங்க, பேச்சாளராக இருந்துட்டு இருக்கிறவங்க, நகைச்சுவை பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். கன்னிராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் நல்ல காரியங்கள் கூடி வரும். தந்தையின் மூலமாக நல்ல காரியங்கள் நடக்கும். அதே மாதிரி திருப்தியான சில விஷயங்கள்லாம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். படிக்கிறது, படிப்புக்காக சேர்த்துறது, படிப்புக்காக இன்றைக்கி என்ரோல் பண்ணுறது, இது போன்ற நிறைய விஷயங்கள், ஆன்லைன் மீட்டிங், ஆன்லைன் சம்மந்தமாக புது ஒரு காரியத்தை, புது ஒரு ஸ்டெப் எடுக்கிறது, இடம் விட்டு இடம் மாற்றம், அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும், தாத்தாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். கன்னிராசி நேயர்களுக்கு தெய்வானுகிரகம், தெய்வாம்சம். இப்படி ரோட்டில் போயின்னு இருப்போம், நேராக போயிட்டு இப்படி லெஃப்டில் திரும்பி பார்த்தா இறைவனுக்கு தீபாவளி. அப்பா நீங்கள் இன்னமும் பாசிட்டிவாக இருக்குது, ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது சார் எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷப்படக்கூடியது. இவாளுக்கு தெரியாமல் இவங்களுக்கு தெரியாமல் இவங்கன்னு ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணிட்டு வந்து இந்த பிஸ்னஸ் வந்து டக்குன்னு அவங்களுக்கு தெரிய வரக்கூடியது. நீங்கள் என்ன அவங்ககிட்ட நீங்கள் தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன இப்படின்னு இவா கேட்கும்போது இல்லை பண்ணுறேன் அது அப்படின்னு அதில் சில தடுமாற்றங்கள்லாம் அப்பப்போ கன்னிராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் முடிந்த வரைக்கும் சில விஷயத்தை ரொம்ப அழகாக பிரதிபலிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஒன்று அதை வந்து குழப்பப்படாது, இல்லை அதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். இந்த 2 விஷயத்தில் மட்டும் நீங்கள் தெளிவாக இருந்துட்டாலும் நல்ல பலன்களை கொடுக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு துலா ராசி அன்பர்களே, ஒரு விஷயத்தை எடுத்து நடத்துறதுல ரொம்ப கில்லாடியாக இருந்துருப்பேன். சில தடங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி இந்த தினத்தில் வரும். இன்றைய தினத்தில் கன்னியில் சித்திரையும் துளாராசியில் சித்திரையும் கவனம் என்பது தேவை. யதார்த்தமாக பேசப்படாது, கோவிச்சுக்கப்படாது. சில நல்ல மனிதர்களுடைய ஒரு விதமான கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். மனதில் இருக்கக்கூடிய சில சமயோஜித விஷயங்கள்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். நல்லவர்களை உடைய உதவிகள் உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில தர்ம சங்கடங்கள் அப்பப்போ வந்து போகும். அதெல்லாம் தாண்டி யோசித்து செயல்பட்டால் நல்ல பலன்களை கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் இன்றைய தினம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு
சில விஷயங்கள்லாம் சில யோசனைகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. பிரயாணம் பண்ணலாமா வேண்டாமா இப்படி ஒரு டவுட் வந்துடுறதுனால அப்படியே பேக் அடிச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இதில் ஒரு முடிவு, அந்த முடிவு எடுத்துட்டோம்னா அது மாற்றப்படாத முடிவில் சில குழப்பங்கள் இருக்கப்படாது. தெளிவாக சில யோசனைகள் உங்களுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது மாதிரி செயல்பட்டலாம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும். மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் தீரும். நல்லவர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். சமயோஜித யோசனை உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, பிஸ்னஸ் மீட்டிங்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஓரளவுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடியதாக இருக்கும். இருப்பினும் கவனம் என்பது தேவை. பிறர் உங்களுக்கு தெரியாத விஷயத்தை நீங்கள் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இதாக்குன்னு சொல்லி நான் அப்போவே சொன்னேனே அப்படின்னு சொல்லிவிட்டு அதை மாற்றுவா. அதனால் யார் எதை சொன்னாலும் அதில் ரொம்ப தியானிச்சு மீன்ஸ் அதில் கவனத்தை செலுத்தி அந்த காரியத்தை கேட்டு செயல்படுத்திக்கோங்க. நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினம். தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் வேலை வாய்ப்பு கூடி வரும். எதிர்பார்த்த இடத்துல லோன் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கைகூடி வரக்கூடியதாக இருக்கும். அடுத்த ப்ராஜெக்ட் அடுத்த முன்னேற்றங்களை நோக்கி உங்களுடைய பிரயாணம் வெற்றியை தரும். ஒரு ஸ்கூலில் பிரின்ஸிபலாக இருந்துருக்க, டீச்சராக இருந்துருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சில யோசனைகள் உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. நல்ல சில காரியங்களுக்காக நீங்கள் டயத்தையும் நேரத்தையும் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய பிரயோஜனமாகக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். ரொம்ப நாள் இருந்த மன சங்கடங்கள் தீரும். எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூல்யமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில பேர் வார்த்தை ஜாலத்தின் மூலமாக உங்கள்கிட்ட ஜெயிக்கலாம். ஆனாலும் அதை கண்டுபிடிச்சி திருப்பி அவளுக்கே ஒரு கவுண்டர் கொடுத்து அடுத்த விஷயத்தை நோக்கி நீங்கள் செயல்படுத்தக்கூடியதாக இருக்கும். பிஸ்னஸில் நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவீங்க. நகை கடை வச்சுருக்கோம், நகை சம்மந்தமான வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வெள்ளி, அதே போன்று ஜெம்ஸ்டோன் சம்மந்தமாக எடுத்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம், கிரானைட் சம்மந்தமாக, ஃப்ளோரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த இன்டீரியர் டெக்கரேஷன், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதேமாதிரி கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பலவிதமான சோதனையை ஏற்கனவே தாண்டி வந்திருக்கங்காட்டி இது ஒரு பெரிய விஷயமா உங்களுக்கு தெரியாது. கேக் வாக் மாதிரி அடுத்தடுத்து எடுத்து போயிடுவேல் உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மகர ராசி அன்பர்களே, எப்பவுமே அனுபவம் தான் பாடம்னுவா. எல்லா விஷயத்தையும் பார்த்து தெரிந்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. யாருக்கா ஹெல்ப் வேணும்னா டக்குன்னு எடுத்து பண்ணுவீங்க. பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை. ஒரு சில காரியங்கள் ஐயோ இப்போ அவசரப்படுறாலோ அப்படிங்கிற மனசில் சில யோசனைகள் இருந்துட்டு இருக்கும். பேப்பர் சம்மந்தமாக, ஸ்டேஷனரி சம்மந்தமாக, எஜுகேஷன் சம்மந்தமாக, அதே மாதிரி ஸ்கூல் சம்மந்தமான, காலேஜ் சம்மந்தமான நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். அடுத்தடுத்த இடங்களில் சில ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நான் 2001 இப்படி இருந்தேன், இன்றைக்கி இப்படி இருக்கேன், இனி அடுத்தது திருப்பி போவேன், யாருக்காகவும் நான் எதுக்காகவும் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற சில தெளிவான சிந்தனைகள் மனசில் இருந்துட்டு இருக்கும். குடும்பத்தில் மற்றவா விஷயத்தில் கலந்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. ஏன்னா அவங்க இன்றைக்கி அடிச்சுப்பா, நாளைக்கு சேர்ந்துப்பா, ஆனால் நம்ம பேச்சு அப்படியே நின்றுடும். அதனால் அதில் கவனம் என்பது தேவை. நீங்கள் சொல்லாத விஷயத்தை சொன்னதாக மற்றவங்க சொன்னால் கவலைப்பட வேண்டியது கிடையாது, அதை நினச்சி வருத்தப்பட வேண்டியதும் கிடையாது. ஏன்னா நீங்கள் சொல்லலை, அவ்வளோதான். அதனால் எதை பற்றி யாரோ உங்களை பற்றி பின்னாடி பேசினா, இப்படி பேசினா, அப்படி பேசினா, அதை பற்றி யோசிக்கவே வேண்டாம், அதில் கவனம் செலுத்தாதீங்க. அடுத்தது என்னங்கிற யோசனைகளை நீங்கள் எடுத்து போகணும். அதுதான் உங்களுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். படிப்பில் கவனம் செலுத்துங்கள். நல்ல முன்னேற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். மருத்துவராக இருந்துருக்கோம், சர்ஜனாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் ஃபினான்ஸ் சம்மந்தமாக, பேங்கிங் சம்மந்தமான ஒர்க்கில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய நல்ல நாளுங்க. கும்பராசி அன்பர்களே, இன்றைக்கி ஒரு சில விஷயத்துக்காக நீங்கள் பிரயாணம் பண்ணுவீர்கள். ரொம்ப பிடித்தமானவா. அதே சமயத்தில் வாகனம் இன்றைக்கி ரொம்ப உங்களுக்கு இந்த வாகனம் அந்த வாகனங்கிற நாலேஜ் நிறைய தெரிந்து கொள்ள எனக்கு தெரியாது. ஆனாலும் மற்றவா சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி ஏதேனும் ஒரு டாக்குமெண்ட்ரி பார்க்குறது, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது, பணம் சம்மந்தமாக, ஷேர்ஸ் சம்மந்தமாக, அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக, இந்த பணம், துணி, அழகு சம்மந்தமான ப்ராடக்ட்ஸ், இது போன்ற சில விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருப்பீங்க. தெரியாத சில விஷயங்களை, அதாவது எனக்கு கொஞ்சம் அதை பற்றி தெரியும், ஆனால் இன்றைக்கி நிறையா தெரிஞ்சுனேன் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி தெரிந்து கொள்வேன். மிகப்பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அவங்க சொல்கிறத வச்சு நம்மக்கிட்ட கொஞ்சம் சில மாற்றங்களை செய்து கொள்ளணும் அப்படிங்கிற சில யோசனைகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்லவர்கள் ஒரு சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். சில முன்னேற்றமான பாதைகளில் போவீங்க. இன்றைக்கி நாள் உங்களுக்கு ஒரு அனுகூல்யமான நாளாக இருக்கும். பிரயாணங்கள் மன திருப்தியை தரும். மீனராசி நேயர்களே, ஒவ்வொரு விஷயத்தில் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒரு காரியம் நமக்கு அது லாபமாக மாறணும். அந்த மாதிரி இன்றைக்கி லாபமாக மாறும். உங்களுடைய பேச்சு, செயல், திறன் எல்லாமே உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். உங்களை நீங்களே பெருமைப்பட்டுக்கக்கூடிய நிலைமை இருந்துருக்கும். ஒரு மைனஸ் இருந்தால் அதை அப்படியே ப்ளஸ்ஸாக மாற்றக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பிடித்தமான வேலை சந்திப்பில் நல்லவர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பிரயாணம் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். சிறு தூர பிரயாணங்கள் லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்த மன சங்கடங்கள் தீரும். எதிர்பார்த்த சில விஷயங்கள் உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். சில நல்லவர்களை சந்திப்பீங்க. சில பேர் 2 பேரும் இவங்களும் அவங்களும் சில கனெக்டிவிட்டி, சில பேசினா பேசிட்டு போட்டோம், நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசில்
கொண்டு செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாள். சின்ன சின்ன விஷயங்கள் கோபித்துக் கொள்வதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. கடை வச்சுட்டு இருக்கிறவா, புதுசாக ஏதாவது ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க, அரசியல் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து அடுத்தடுத்த நிலையை நோக்கி நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் பிரயாணம் உண்டு. உங்களுடைய பேச்சு சிறக்கும். எல்லா காரியமும் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அது மாறும். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு நாள். அதாவது ஏகாதசி இருந்துருக்கு. அதே சமயத்தில் ரோஹிணி நட்சத்திரம். அந்த 2 நட்சத்திரமும் சேரும்போது நம்ம வந்து கிருஷ்ணர் கோயிலுக்கு போயிட்டு வரது ரொம்ப நல்லது. நாராயண நாமத்தை எழுதுறது, சில பேர் எழுதுவா. எழுத்தில் வந்து ஓம் நமோ நாராயணாய், ஓம் நமோ நாராயணாய், ஓம் நமோ நாராயண், அப்படி நாராயண நாமத்தை எழுதுறது ரொம்ப சிறப்பு. நாரதர் வந்து தன் பக்தி தான் சிறந்தது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். பகவான் வந்து கையில் ஒரு என்ன பண்ணியிருக்கார், இல்லை ஒரு சாதாரண நபருக்கு கூட அந்த பக்தி இருக்குது, இல்லை என் பக்தி தான். ஏன்னா பக்தியில் எப்போவுமே எனக்கு முருகர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், எனக்கு சிவபெருமான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு பொசசிவ் இருக்கும்ல, அந்த மாதிரி நாரதருக்கும் வந்திருக்கு. உடனே கையில் ஒரு எண்ணெயை வச்சு, எண்ணெய் மேலே அந்த எண்ணெயை வச்சு நீ வந்து உலகத்தை சுற்றி வா, அது ஒரு சொட்டு கூட நீ வந்து சிந்தித்துனா உன்னுடைய பக்தியில். அப்போது அவர் வந்து சுற்றி வரும்போது எண்ணெய் மேலே கவனம் செலுத்துறது, மந்திரத்தின் மேலே கவனம் இல்லை, அதாவது சுவாமியினுடைய நாமத்தின் மேலே கவனம் இல்லை. அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய நபர் கஷ்டப்படும் போதும் சுவாமி பேரை சொல்கிறார், திட்டும்போது சுவாமி பேர், நல்லது நடக்கும்போது சுவாமி பேரை சொல்கிறார். பற்றியா, பக்தி என்பது இல்லை, உனக்கு இல்லைன்னு சொல்லலை, ஆனாலும் எல்லாத்துக்கும் பக்தி இருக்குங்கிறத பெருமாள் வந்து விலை கொடுத்தார். அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு முன்னாடி கருடருக்கு ஒரு பாடத்தை கொடுத்தார். இப்படி எல்லாமே நம்ம லைஃப்பில் ஒரு பாடமாக நம்ம ஏன் கொடுக்குறாரு அப்படின்னா, இறைவனுடைய மேலே தெரிஞ்சுக்க. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, இறைவன் அனுகிரகம் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. அவர் தான் நம்மளை வந்து என்ன பண்ணுறார், ஆட்சி செய்கிறார். அவர் தான் எல்லாமே. அதுதான் பகவத்கீதை சொல்கிறது. அதுதான் நம்மளுடைய புராணங்கள், ராமாயணம், மகாபாரதம் போன்ற விஷயங்கள். இறைவன் இருக்கார், அவர் தான் எல்லாத்தையும் நடத்துகிறார். நாம் அதுக்கு ஒரு டூல்ஸாக செயல்படுத்துகிறோம். அதுதான் உண்மையும் கூட. அதனால் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்களோடது கிடையாது. இறைவன் வகுத்தது, நம்ம பண்ண கர்மா நம்மளை சுற்றி வருது. அதை தாண்டறதுக்கு அவர்கிட்ட தான் சரணாகதி அடையணும். அப்படிப்பட்ட நாட்களில் ரொம்ப சிறந்த நாளாக சில நட்சத்திரங்கள் திதியும் கூடக்கூடிய நாளாக இருக்கும். அதுதான் நான் சொல்கிறேன். ஆஸ் அஸ்ட்ராலஜி இன்றைய நட்சத்திரம் திதி கூடக்கூடிய அற்புதமான நாள். இந்த ஏகாதசியும் ரோகிணியும் சேரும்பொழுது பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி 2 துளசியினால் அர்ச்சனை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெரிய திருப்தி வரும். நீங்கள் அதை பண்ணி பாருங்க. சில பேர் வீடு சம்மந்தமான பிரச்சனை இருக்கோ, வீட்டில் வந்து அர்ச்சனை பண்ணுறது நல்லது. அப்படி அர்ச்சனை பண்ணி, இல்லைன்னா கோயிலில் பண்ணி அந்த தீர்த்தத்தை வீட்டில் புரோக்ஷனம் பண்ணுறது. தொழிலில் பிரச்சனை இருக்குவா, கோயிலில் அர்ச்சனை பண்ணி அந்த தீர்த்தத்தை தொழிலில் இப்போ புரோக்ஷனம் பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினம் ஆன்மீக தகவல் உங்களுக்காக பிரத்யேகமாக நம்ம பார்த்தோம். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ்.